அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ எனக்கு வந்து ரீசெண்டாக இப்போ இந்த கை சரியில்லாமல் போனதுக்கு நான் யூஸ் பண்ணது தாங்க. இது வந்து நான் ஆக்சுவலாக இது வந்து நான் ஒருத்தவங்க செய்யும் போது தான் பார்த்தா, அப்போ கூட நினச்சேன் என்னடா இவங்க இப்படி செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து எந்தெந்த நேரத்தில் பயன் ஆகுதுன்னு அதாவது யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. நான் அப்போ கூட என்னாக்கா சத்த நேரத்தில் அது கையில் போட்டு பிசையதை விட்டு நீ வேற மிக்சியில் வேற போட்டு எடுக்கிறியே அப்படின்னு நான் அப்போ தெரியல, செஞ்சு பாரு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது இப்போ நேற்று தாங்க செஞ்சேன் இதை நான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசங்க பூரி கேட்டுட்டு இருந்தாங்க ஸ்கூலுக்கு. சரி கொஞ்சம் கை தான் சரியாயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அந்த அக்கா யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு நான் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேங்க. நம்ம சாதாரண சட்னி அரைக்கிற மிக்சி ஜாரு பெருசு கொஞ்சம் இருக்கும்ல, அதில் வந்து நான் வந்து மாவு கம்மியாக தாங்க போடுவேன். ஏன்னா தம்பிங்களுக்கு காலை டிஃபன் மட்டும்தானே பூரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாவு திட்டமாக தான் போடுவேன். அதில் கொஞ்சம் மாவு போட்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயும் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக தண்ணி போட்டு ஒரு 2 சுற்று தாங்க